வணக்கம் நண்பர்களே, இது ட்ரோல் 18 தமிழ். எல்லோரையும் கட்சி வித்தியாசம் பார்க்காம பொறிச்சு எடுக்கிறது தான் நம்ம வேலை. அதனால சேனலுக்கு வாங்க, வீடியோ பாருங்க, சிரிச்சுக்கிட்டே லைக்க தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல திட்டுங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார் பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க, 0 கஞ்சா, கஞ்சாவே இல்லையா. கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. 0 கஞ்சா, கஞ்சாவே இல்லையா. மா சுப்பிரமணியனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா நம்முடைய அமைச்சர் மாசு கூச்சமே இல்லாம, கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல, எந்த விதமான மனசாட்சியும் இல்லாம பேசுறாரு. கஞ்சாவே இல்ல தமிழ்ல, 0%. எப்படி 0% கல்டிவேஷன் சொல்றாரு. கஞ்சா இங்க நாங்க எங்கேயுமே அளவுடே கிடையாது, பாருங்க யாருமே வளர்ப்பது கிடையாது, எல்லாத்தையும் நாங்க புடுங்கி தூக்கி தூர போட்டோம் அப்படின்னு சொன்னார். சுப்பிரமணியத்தினுடைய உலகம் என்பது வேறு ஒரு உலகம். அவர் இந்த தமிழ்நாட்டிலே கிடையாது, ஏன் இந்தியாவிலே கிடையாதுங்க. அவர் வேறு ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அது வந்து திமுகவினுடைய கொத்தடிமைகளினுடைய உலகம். அது அந்த உலகத்துல மட்டும்தான் தமிழ்நாட்டுல பாலாரும் தேனாரும் ஓடும். அங்க தாலி அரிப்பு கிடையாது, சங்கிலி பருப்பு கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல 1 ரூபாய்க்கு கஞ்சா செடி வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. கஞ்சா செடி வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. 2-3 தினங்களுக்கு முன்னாடி தான் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பின்னாடி 3 அடி உயரத்துல கஞ்சா செடி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் 3 அடி உயரத்தில் கஞ்சா செடி துளிர்விட்டு வளர்ந்து நிற்கிறது. 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். இதுவே வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு புள்ளி வைக்க, நான் வந்து நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காங்கிற கேள்வி. நிச்சயமா இந்த மாதிரியான தகவல்களை சொல்றவங்க உயிருக்கு ஆபத்து வரும். இது விக்கிறாங்கன்னு சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். உங்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்படும். நீங்க ரகசியத்தை பாதுகாத்த லட்சணத்தை தான் நாங்க பார்த்தோமே. அதாவது நீங்க முடிஞ்சா புகார் கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுது. சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் கஞ்சா விற்பனை குறித்து போலீசாருக்கு துப்பு கொடுத்த நபர் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஐயோ ஐயோ, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.